இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்ககிட்ட போய் எப்படி கேட்கறது? கண்டிப்பாக நம்ம கேட்டதும் ஏதாச்சும் இடக்க முடக்காதான் சொல்லுவா. என்ன பண்ணுறது? சரி, கேட்டு பார்ப்போம். என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, சும்மா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி தான் டைனிங் டேபிள் மேலே இருக்குல்ல, இங்கே என்ன பண்ணுற? பார், நான் எங்கே வேணாலும் போய் குடிப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏதோ சரியில்லையே. ஏய், சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதா? என்ன பார்த்தா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா நிக்கிற மாதிரி தெரியுதா? லூஸ். இதுக்குத்தான் நான் அவங்ககிட்ட அப்பவே சொன்னேன் வேண்டான்னு. எவன்கிட்ட எப்பவே சொன்ன? ஏய், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. சும்மா அதை விட்டுட்டு என்கிட்ட 1008 கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? சரி, உனக்கு இப்போ என்னதான் வேணும்? இது வேற நடுவில் வந்துட்டு. சமையல் வேலை முடிஞ்சிருச்சா? முடிய போகுது. இப்ப என்ன? அதான் உனக்கு வேலை முடிய போகுதுல்ல. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வந்துடலாம். வெளியே போறோமா? எங்க போறோம்? எதுக்கு போறோம்? எப்படி போறோம்? எதுல போறோம்? உங்ககிட்ட எங்க போறோம், எப்படி போறோம், எதுல போறோம், எதுக்காக போறோம், இதுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் வருவியா? என்னாச்சு இவனுக்கு? ஒரு மாதிரியா இருக்கானே. அக்கா, அண்ணன் தான் ஆசையை வெளியில கூப்பிடுறாருல்ல, சும்மா கூப்பிடுவாங்களா? ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், போய் பார்த்தா தானே தெரியும். இல்ல சித்ரா, அது போயிட்டு வாங்க. அது என்ன இந்தோ, அவன் கூப்பிடுறதே ஆச்சரியமான விஷயம். கூப்பிட்ட உடனே கிளம்பி போவியா? இப்படி முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. அதை விட இந்த வீட்ல இருக்கிற 4 செவத்தையே உத்து உத்து பாக்குறதுல உனக்கு போர் அடிக்கல? கிளம்பு இந்தோ, அவன் மூடு மாறத்துக்குள்ள கிளம்பி போயிடு. கிளம்பு. இல்லக்கா, சமையல் நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். போங்க, ஓ, போயிட்டு வாங்கக்கா, போங்க. பாத்துக்கோ.